தங்கம் எப்பப்பெல்லாம் விலை ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து அன்சர்டனிட்டி இறங்கினதுனோடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் பயங்கரமாக கீழே போகுது. தங்கம் ஏறினதுக்கான காரணம் என்னென்னா, குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சேலஞ்சஸ் இருக்குது. யூனிஃபார்மாக எல்லாரும் பணம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் யூ ஆர் நியூ டு த மார்க்கெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்க்கல. அப்போ என்ன பண்ணுவீங்கப்பா, போதும்ப்பா அந்த லாஸோட போதும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறதுக்கு தான் பார்ப்பீங்க. ப்ரொஃபஷனல்கிட்ட 1 lakh crore கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா, அந்த 1 lakh crore நேத்திக்கு வரல. அந்த ஃபண்டு ஒரு 1000 கோடி 2000 கோடி இருந்தது. அதுலேருந்து நீங்கள் 1 lakh crore வந்திருக்குன்னா அவ்வளவு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் இந்த 1 லட்சம் வந்து 20 லட்சம் ரூபாய். எது பாசிபிள்? 16% 20 வருஷம் பாசிபிளா, இல்லை எவ்ரி இயர் 100% பாசிபிள்? எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட் தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன் சார் மியூச்சுவல் ஃபண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க வந்து தே ஆர் கம்மிங் வித் ஆஸ்பிரேஷன்ஸ். சார் நான் வந்து ஒரு 13-14 வருஷத்தில் என்னுடைய குழந்தையுடைய எஜுகேஷனுக்கு பணம் சேர்க்கணும், மேரேஜுக்கு சேர்க்கணும், அப்புறம் ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது ரிட்டையர்மெண்ட்டுக்கு மணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கம்மிங் வித் ஆஸ்பிரேஷன். பெரிய கோலோட வராங்க. அந்த மாதிரி கோலோட வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன அவென்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன 7-8%. இந்த 7-8% இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கோலை மீட் அவுட் பண்ண முடியுமானா மீட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்னா அதுக்கு டேக்ஸ் எல்லாம் வேறு அதெல்லாம் இல்லை. நான் ஃபர்கெட் போட்டு டேக்ஸே விட்டுடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மீட் அவுட் பண்ணவே முடியாது. அப்போ 13-14 வருஷத்தில் நீங்கள் மீட் அவுட் பண்ணுறது வந்து 20 வருஷம் ஆகும். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்னால யூஸ் கிடையாது. தங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். தங்கமை பொறுத்தவரையும் என்னென்னா, தங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் எப்பப்பெல்லாம் விலை ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து அன்சர்டனிட்டி. வாட் இஸ் அன்சர்டனிட்டி? அன்சர்டனிட்டிங்கிறது வந்து எப்பயாவது நேரக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் அன்சர்டன். அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்டன். கரெக்டுங்களா? மோஸ்ட்லி சர்டனாக இருக்கும், சில சமயத்தில் தான் வந்து அன்சர்டனாக இருக்கும். அப்போ தங்கம் எப்பப்பெல்லாம் ஏறி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தங்கம் வந்து தங்கம் ஏறினதுக்கான காரணம் என்னென்னா, குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் ஸோ மெனி சேலஞ்சஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா குளோபல் அன்ஸ்டபிலிட்டி இருக்கிறதுனால தங்கம் ஏறினது. அதுவே வந்து இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா இன்ஃபேக்ட் வந்து 7400 சில்லற வரையும் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7050 ரூபா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5% மேலே தங்கம் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஆனால் தங்கம் அவ்வளோ தூரம் இறங்கினதை பற்றி யாருமே பெருசாக பேசுறதில்லை. ஏன்னா தங்கம் வந்து எல்லாருக்கும் விருப்பமான ஒரு முதலீடு. ஸோ தங்கம் வந்து நீங்கள் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 years 10 years 15 yearsல வந்து ரஃப்லி அபவுட் ஒரு 9-10% வரையும் கொடுக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் ஒரு 7-8% இருந்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு 1 or 2% தான் தங்கம் இவ்வளோ நாளாக கொடுத்துட்ருக்கு, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதனால தங்கமும் வந்து அதை மீட் பண்ண முடியாது. இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட் மோசம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து ரியல் எஸ்டேட் வாங்கிட்டு ஏதோ ஒரு ரோட்டுக்கு மேலே ஒரு இடத்துல நான் வாங்கினேன், அங்கே வந்து அதை வாங்கி 2 ஏக்கர் வாங்கினேன், அதை 1 ஏக்கரை வந்து பிளாட்லாம் போட்டு விற்றுட்டேன், இப்போ எனக்கு 1 ஏக்கரும் இருக்குது, லேண்டும் என் பேரில் இருக்குது, அதை தவிர நான் மணி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார். இன்னொருத்தர் போட்டிருக்கான் அதே இதில் 10 வருஷமாக இருக்குது, அங்கெல்லாம் வாங்காதீங்க, லேண்டு மூவே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அதாவது அவர் பொய் சொல்லலை, இவரும் பொய் சொல்லலை. இங்கே என்ன சேலஞ்சஸ்னால், ரியல் எஸ்டேட்டில் வந்து யூனிஃபார்மாக எல்லாரும் பணம் பண்ண முடியாது. தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் மணி. அந்த பாக்கெட்டில் அங்கங்கே பண்ணிகிட்ருக்காங்களே ஒழிய ஓவரால் வந்து எல்லாரும் பண்ணுறதாங்கன்னா பண்ணுற முடியாது. இது வந்து உண்மை. இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா, நினச்ச போது அதை வைக்க முடியாது, இந்த லிக்விடிட்டி அப்படிமோ, அதுவும் அங்கே சேலஞ்சஸ். புரியுதுங்களா? அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்னால இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியாது. தங்கம் வந்து பீட் பண்ணலாம், பட் தங்கம் இஸ் ஆல்சோ ஹேவிங் அப்ஸ் அண்ட் டவுன். அது வந்து மேபி 1 or 2% இன்ஃப்ளேஷனை தாண்டி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் வந்து சில இடத்துல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், பல இடத்துல வந்து ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் வந்து லாங் டேர்மில் வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 10 years 15 years நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ரோலிங் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. எவ்ரி 5 years ஒரு இன்னைக்கு டேட்லேருந்து 5 வருஷம், நேற்றுலேருந்து 5 வருஷம், முந்தின நாள்லேருந்து 5 வருஷம், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கூட ரோலிங் ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட மோர் தென்
12% வந்து நிறைய தடவை வந்திருக்கு. பட் இது வந்து நார்மல் ஒரு சென்செக்ஸ் இருக்கக்கூடிய ரிட்டர்ன். இதே இதில் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15% ரிட்டர்ன் நிறைய கொடுத்துருக்கு. அதனால் ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன் வந்து இதில் நிறைய இருக்குது. இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரியில் நான் 16 வருஷமாக இருக்கேன் ஃபுல் டைமராக. இந்த 16 வருஷத்தில் ஐ ஹாவ் மேட் ஆல் த மணி த்ரூ இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட். எனக்கு ஒரு 2000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆல் ஆர் ஹாப்பி கிளைண்ட்ஸ். அதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு 110 பேர் வந்து வி ஹவ் கிரியேட்டட் அ கோடீஸ்வரன். இது எல்லாமே பாசிபிள். அதாவது என்னென்னா, நான் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகியிருக்கேன், அதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதே சமயத்தில் பீப்புள் ஆர் ஆல்சோ என்ஜாயிங் அப்படின்றபோது நான் அதை பற்றி நல்லதாக பேசாமல் நான் அதை பற்றி வேறு என்ன பேசுகிறது? ஓகே சார், ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரியே வரேன் சார். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது. இப்போ நான் வந்து நானே பண்ணலாம், இல்லை பேசிவாக பண்ணலாம். நான் ஏன் சார் நான் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்? ஏன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ், எதுவுமே பேசிவ் கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து ஒரு மூவி எப்படி வந்து அந்த ஒரு மூவியில் வந்து ஒரு ஹீரோவோ அல்லது ஒரு மியூசிக் டைரக்டரோ எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்க? ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஹிட்டு, கரெக்டாக? அவங்க வந்து இதுக்கு அவங்க வந்து நல்ல ஆக்டராக இருக்கலாம், நல்ல ப்ரொடியூசராக இருக்கலாம், நல்ல மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அவங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்டு கொடுத்துருக்கலாம். அந்த ஹிட்டை வச்சு இன்றைக்கி யாராவது படம் எடுக்கிறது கூப்பிட்றாங்களா? இல்லை, யாரும் கிடையாது. இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கு டெஸ்ட் மேட்ச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை தான் வந்து டீம் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அண்ட் எவ்ரிவேர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் படித்தது, என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னு அதை வச்சு தான் எல்லாம் எடுக்கிறோம். எவ்ரிவேர் இட் இஸ் ஆக்டிவ், நம்பர் 1. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பேசிவில் என்ன அப்படின்னதுன்னா, பேசிவ் அப்படிங்கிறது ஆல்ரெடி தே ஃபார்ம் ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் வந்து இட் வில் நாட் மூவ் ஆன் அ டே டு டே பேசிஸ். ஒரு 6 மாதத்துக்கு அந்த ஸ்டாக்ஸை, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அந்த பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ஸ்டாக்கில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதே இது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு பதிலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து ஒரு 5% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இதில் வந்து சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னதுன்னா வேறு மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுங்கிறது சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் என்னோட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். ஈவன் நவ் அவருடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து பார்த்தா நேத்திக்கு வரைக்கும் 7% மார்க்கெட் விழுந்திருக்கு, இன்றைக்கி நிறைய விழுந்திருக்கு. மொத்தமாக மார்க்கெட் 10% விழுந்திருக்கு. இவ்வளோ ஃபால்லையும் அவருடைய ஓவரால் ரிட்டர்ன் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் 20%க்கு மேலே. ஆனால் அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு? மார்க்கெட் ரெகுலராக இறங்கிட்டே இருக்குது, இப்படியே இறங்கிட்டே இருந்ததுன்னா எல்லாம் என்னோடது என்ன ஆகும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெகுலராக கைட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனை பார்த்து அவர்னால இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அவருக்கு வந்து ஒரு சவுண்டிங் போர்டு, யாராவது ஒருத்தட்ட கேட்குறதுக்கு நான் ஒரு ஆள் இருக்கேன். நான் இந்த சென்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்னா, அப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் திஸ் இஸ் வாட் ஹேப்பன், ஒன்றும் கிடையாது, இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு, உங்களோட இதுலேயே இது மாதிரி நடந்து இதை விடலாம் பயங்கரமாக வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிருக்கீங்க, கோவிட்ல இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கீங்க, அப்போல்லாம் வந்து 30-40% விழுந்தது, அதனால் இது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அவர்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதே இது நீங்கள் வந்து ஒரு பேசிவில் நீங்களாகவே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? யார்கிட்டையும் கேட்க முடியாது. 2 நாள் இறங்கினதுனோடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் பயங்கரமாக கீழே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் யூ ஆர் நியூ டு த மார்க்கெட். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்க்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பா போதும்ப்பா, அந்த லாஸோடு போதும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறதுக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இட் இஸ் நாட் அபவுட் இந்த ஃபண்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இட் இஸ் அபவுட் ஸ்டேயிங் த ஃபண்ட் ஃபார் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு வந்து கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. அதனால தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ நாங்கள் கைட் பண்ணுறோம். அண்ட் வி பிலீவ் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வில் ஹேவ் அ பெட்டர் ரோல் தென் த பேசிவ். நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஆக்டிவ் இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் எடுத்துங்க. ஓவரால் மார்க்கெட் எடுத்திங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு தான் நிறைய. தேர் ஆர் ஃபண்ட் மேனேஜர்ஸ், தே ஆர் மேனேஜிங் 1 lakh crore மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த
ப்ரொஃபஷனல்கிட்ட 1 lakh crore கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா எவ்வளவு அந்த 1 lakh crore நேத்திக்கு வரல. அந்த ஃபண்டு ஒரு 1000 கோடி 2000 கோடி இருந்தது. அதுலேருந்து நீங்கள் 1 lakh crore வந்திருக்குன்னா அவ்வளவு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவ்வளோ படித்தவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்டில் தெர் ஆர் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதனால நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேலியை பார்த்துட்டு நாங்களே பேசிவ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் எவென்ச்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் 1 year 15-20% கிடையாது. அதாவது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 1 yearல நீங்கள் வந்து 100% ஜென்ரேட் பண்ண முடியுமா? ஏதாவது 1 year பண்ணலாம். எவ்ரி இயர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் 20 வருஷ பீரியடில் வெறும் 16% காம்பவுண்டிங் கிடைச்சதா இருந்ததுன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா போடுறீங்க. இட் இஸ் க்ரோயிங் ஒன்லி அட் த ரேட் ஆஃப் 16%. பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் இந்த 1 லட்சம் வந்து 20 லட்ச ரூபாய் ஆகிடும். எது பாசிபிள்? 16% 20 வருஷம் பாசிபிளா, இல்லை எவ்ரி இயர் 100% பாசிபிளா? ஸோ 16%. ஸோ காம்பவுண்டிங் வந்து இட் இஸ் அ ஹியூஜ். டோன்ட் லுக் அட் த காம்பவுண்டிங். இந்த 15-16 பார்க்காதீங்க. ஹவு மெனி இயர்ஸ் காம்பவுண்டிங். ஸோ டெஃபினட்டாக அதனால தான் நாங்கள் வந்து we are talking more about the active management. ஓகே சார். ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸில் ஒரு ஒரு டிசிப்ளினாக வேணும்னா அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போகாமல் இருக்கிறது ஒரு மிஸ்டேக்காக நான் எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக. அதாவது என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதுக்கு பெருசாக காசு அதிகமாக கொடுத்துட்றோம். இங்கே காசு ஒன்றுமே இப்போ நமக்கு என்னென்னா நம்ம கையிலேருந்து காசை எடுத்து கொடுத்தா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து அதில் நீங்களாக பண்ணிங்கன்னா டைரக்ட் என்ஏவி, நான் பண்ணால் ரெகுலர் என்ஏவி. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதே ஃபண்டை நானும் செலக்ட் பண்ணியிருக்கேன், 2 பேருமே 10 வருஷம் அதை வச்சுட்ருக்கோம் அப்படின்னதுன்னா உங்கள் பாயிண்ட் கரெக்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய செலெக்ஷன் வேறு, உங்களுடைய செலெக்ஷன் வேறு. ஏன்னா நீங்கள் நியூ டு த மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேஃப்டி, செக்யூரிட்டி, லார்ஜ் கேப்பு, வாலட்டிலிட்டி கம்மியாக அப்படிம்பீங்க. ஆனால் உங்களுடைய கோல் 10 வருஷம். அதுக்கு அந்த கேட்டகரியே சூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்மால் கேப் அண்ட் கேப் தான் சூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நான் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணிவிடுவேன். ரெண்டாவது, ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னதுன்னா ஐ வில் ட்ரை டு மூவ் டு த அதர் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு அதோடைய இன்புட் வந்து ரொம்ப கம்மி. நாளைக்கு எடுத்தோன்னே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது தவிர நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. அதுவே இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தே ஆர் ஜென்ரேட்டிங் மோர் ரிட்டர்ன்ஸ். நான் சொல்லக்கூடிய இந்த 15% மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தோ இட் இஸ் நாட் கேரண்டி நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறது வந்து நெட் ஆஃப் ஆல் த டேக்ஸஸ். நாட் தட் 15% சொல்லிட்டு அதுலேருந்து காசை கொடுன்னு உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறது இல்லை. ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ.